2022ல இருந்து இந்த பிரச்சனை இருக்குங்க. இந்த முக்கியமா யுக்ரைன், ரஷ்யாவோட வார். ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடிய மாட்டேங்குது. எவ்வளோ சம்மிட் வச்சாலும் சரி, இல்ல எவ்வளோ ஒரு வேர்ல்ட் லீடர்ஸ் இத சொன்னாலும் சரி, இல்ல யுஎன் இல்லன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரெஷர் பண்ணாலும் இந்த வார் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, முக்கியமா அந்த லேண்ட் ஷேரிங் அந்த மாரி ஒரு ட்ரீட்டியோ இல்ல ஒரு அக்ரிமெண்ட்டோ பண்றது மூலமா தான் இது முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடந்தது. ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்தது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஓவர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, ட்ரம்ப் வந்து பீஸ் டாக்குக்கு வந்து நேரடியா கலந்துக்கல. அதுதான் வந்து மீடியால வந்து ஒரு பெரிய சென்சேஷனா இருக்கு. அவர் வந்து பீஸ் டாக் முக்கியமா சீஸ் ஃபயரை நோக்கி அவர் போவே இல்ல. இந்த வார நிப்பாட்டுங்கிற ஒரு இதுவும் இல்ல. ஏன்னா அவர் கிளாரிஃபை பண்ணது வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து யுஎஸோட ட்ரூப்ஸ் வந்து யுக்ரைன் மண்ணுல இருக்கணும்னா, ஆனா எங்க முடிவு நோ மோர் யுஎஸ் பூட் வில் லேண்ட் ஆன் யுக்ரைன் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க வந்து வேணும்னா ஏரியல் ஏரியல் இந்த சர்வே இல்லைன்னா அந்த ஏரியல் சப்போர்ட் வேணா பண்றோம், இல்ல இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல வேணா நாங்க ஹெல்ப் பண்றோம். மத்தபடி எங்களோட ட்ரூப்ஸ்லாம் வந்து யுக்ரைனோட மண்ணுல இருக்காது. எங்களோட அமெரிக்க போர் வீரர்கள் யுக்ரைன் மண்ணுல இருக்க மாட்டாங்கிறத வந்து ரொம்ப கிளியர் கட்டா வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு. சோ இதனாலே வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஒரு இன்னும் வந்து அவர் குளறுபடியில இருக்காரு. அவரு ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்துல வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வரணும் அது இதுன்னு. இது ஒரு ஃபெயிலியர் நம்ம எப்போ பார்த்தோம்னா ஜென்ரலாவே நம்ம தெரியும். பட் ஸ்டில் அது வெளிப்படையா தெரிஞ்ச வந்து மார்ச் மாசம் இந்த வருஷத்துல வந்து ஒரு டாக் நடந்தது. அதே ஒயிட் ஹவுஸ்ல ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இவங்க 3 பேரோட சேர்ந்து நடந்தா அது பாத்தீங்கன்னா டாக்னு சொல்ற கூட அது வந்து ஆர்குமெண்ட் தான். முக்கியமா ஜேடி வேன்ஸும் ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கான இதெல்லாம் நடந்தது காரணம் நீங்க தான். உங்களால நீங்க வந்து பல லட்சம் உயிர்களோட விளையாண்டுகிட்டு ட்ரம்ப் சொல்லின வார்த்தை ஜெலன்ஸ்கியை பார்த்து ஜெலன்ஸ்கி முன்னாடி பல லட்சம் உயிரோட விளையாண்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த லக்ஸுரிஸ்லாம் இல்லை. ஸோ யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி டு டாக் லைக் இந்த மாதிரி ஜேடி வேன்ஸும் அவங்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியை கார்னர் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான இந்த நீங்க எம்எம்ஏ யூஎஃப்சி எல்லாம் பார்த்தேன்னு வைங்களேன், இந்த படத்துக்கு இந்த மேட்சுக்கு முன்னாடி சில இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து திட்டிப்பாங்க. இல்ல கிரிக்கெட் வந்து ஸ்லெட்ஜிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சொல்ல போனா பார்த்தா இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி நினைப்போம், ஒரு ஹையர் அத்தாரிட்டேட்டிவ் பீப்புள். பட் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபர்ஸ்டா பண்ணாங்க அந்த மார்ச் மாசம். ஸோ அப்ப இருந்தே தெரியும் ஜெலன்ஸ்கி. பட் இப்போ நடந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவர் வந்து ட்ரம்ப், ஏன்னா ட்ரம்ப் என்ன கணிப்பாருங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ உள்ள அந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நடந்தது. பட் நிறைய விஷயங்கள்ல வந்து லேக்கிங் இருந்துருக்கு. ஒரு தெளிவான ஒரு 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 இறுதி புள்ளிக்கு வரவே இல்லை. மெலோனி அதான் சொன்னாங்க, லைக் நம்ம வந்து இந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ்ல பத்தி என்ன ஏதுனுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஒரு கிளியர் கட்டா இதான் நாங்க பேசணும், இதான் வரைமுறை பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க, யுக்ரைனும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எப்படி நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் 3வது கண்ட்ரியை எதிர்பார்க்கறதில்ல, நாங்களே பேசி முடிக்கிறோங்கிறத எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரிதான் ரஷ்யாவும் யுக்ரைனும் நினைக்குது. பட் ரஷ்யா இதுல தெளிவா இருக்காங்க. பட் யுக்ரைன் வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறாங்களும் தோணுது. ஒருவேளை ஓகே இல்ல நாங்க இஸ்ரேல் மாதிரி நாங்களே சமாளிச்சுப்போம் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பட் இதுலதான் வந்து அந்த ஜியோ பாலிட்டிக்கல் ஒரு டைலமா இருக்கு. ஸோ இன்னும் அந்த பேச்சுவார்த்தை ஸோ இது எப்படி எப்படி போகுதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் கைஸ் பார்க்கணும். ஸோ உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய்.